இந்த மாதம் மாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 22/2/2026 வந்து பிப்ரவரி மாதம் 21, 22 தேதிக்கு வந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிரன் புதன் எல்லாம் 6 கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம். அது எண்ணி வரலும் இருக்குது அப்படின்னா 21 பிப்ரவரியிலேருந்து 6 மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை. பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். ஏன்னா 11ஆம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம்.